ஹல்லேலூயா. மறுபடியும் கூட உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த காலை வேளையிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலே ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். அந்த செய்தியை தான் போகிற இடங்களிலெல்லாம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். பல இடங்களில் இந்த கொஞ்ச நாட்களாக நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருந்தா கூட இதே செய்தியை தான் மறுபடியும் எல்லா இடங்களிலும் பேசி கொண்டு வருகிறேன். எத்தனையோ செய்திகளை ஆயத்தப்படுத்தி கொண்டு போவது உண்டு. ஆனால் இந்த செய்தியை மாத்திரம் கர்த்தர் மறுபடியும் என்னுடைய உள்ளத்திலே வைத்து இதை பேசும்படி அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு என்னோடு கூட உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா 59 வசனம் 19. திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நம்முடைய போராட்டத்தின் மத்தியிலே. இன்றைக்கு அதுதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு. இன்றைக்கு நம்முடைய கேள்வி என்னவென்றால், நம்முடைய போராட்டத்துக்கு மத்தியிலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? போராட்டம் என்பது நாம் எங்கே இருக்கிறோம், எந்த தேசத்தில் இருக்கிறோம் என்பது முக்கியம் இல்லை. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு போராட்டம் இருக்க தான் செய்யும். அது நம்ம மேலை நாடுகளில் வசித்தால் என்ன, அல்லது நம்முடைய இந்த தேசங்களிலே, அதாவது டெவலப்பிங் நேஷன்ஸ்ன்னு சொல்லுவார்கள்ல, வளருகும் தேசங்களிலே வாழ்ந்தால் என்ன, எல்லா இடங்களிலும் பிரச்சனை இருக்க தான் செய்கிறது. போராட்டம் இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. கவலை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. எல்லாருக்கும் போராட்டம் இருக்குது. ஆனால் அந்த போராட்டத்துக்கு மத்தியிலே நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம், எப்படி அந்த போராட்டத்தை கையாளுகிறோம் என்பது மிக மிக அவசியம். அந்த ரகசியத்தை நாம் பிடித்து கொள்வோமானால் நாம் என்ன செய்யலாம்? வெற்றியாக வாழ முடியும். ஏன்னா இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற அதே தேவன் தான் இந்த ஸ்ரீலங்காவுக்கும் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ பூமிக்கும் அவர் ராஜாவாக அவர் இருக்கிறார். எந்த இடத்துல இருந்தாலும் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும், நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியும், நம்மை கரம் பிடித்து நடத்துவதற்கு அவரால் முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை நம்பணும், அதுதான் நமக்கு முக்கியம் இல்லையா? பாருங்கள், இந்த வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் பாருங்கள், வெள்ளம் போல் இல்லையா, வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். வெள்ளம் போல் அப்படின்னு வாசிக்கிறோம். சத்துரு என்ன செய்ய வரான்? வெள்ளம் போல் வருகிறானாம். வெள்ளம் போல் பாருங்கள், எசேக்கியேல் 47 அதிகாரம் அப்படி இப்படி பல இடங்களை வாசிக்கும் போது அந்த வெள்ளம்னு சொல்லும்போது எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஆனால் நாங்கள் இன்றைக்கி சத்துரு நமக்கு என்ன செய்கிறான்னா, வெள்ளம் போல வரப்பாக்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் எல்லாமே பாருங்கள், சாதாரண நம்ம சின்ன பிரச்சனை மாதிரி வராது. அது பூதாகரமாக நமக்கு தெரியும். நம்மளால் மேற்கொள்ள முடியாத, நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாத, நம்ம அதை கையாளாக முடியாத அவ்வளவு பெரிய பிரச்சனையை போல நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் தெரியும். புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நாங்கள் வாசிக்கிறேன், பேதுருவில் கூட வாசிக்கிறேன் இல்லையா? சத்துரு எப்படி வருவானா? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. பக்கத்தில் சொல்லுங்கள், போலன்னு சொல்லுங்கள். அவன் கிடையாது, சிங்கமே கிடையாது. நம்ம யார் உண்மையான சிங்கம்? யூத ராஜசிங்கம் இல்லையா? அவன் சிங்கம் போல அவர் வருவான இல்லை, எல்லாத்தையும் நம்மை விழுங்கி போடுவது போல நம்முடைய சூழ்நிலைகளிலே நம்மை அமிழ்த்தி நம்மை தோல்வியடை செய்து நமக்கு எதிர்காலமே இல்லை என்கிற ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தி நம்மை பயப்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மை தள்ளுவது தான் பிசாசுடைய திட்டமாக இருக்கிறது. போராட்டம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. நான் சொல்லுவேன் அடிக்கடி, டிஃப்ரெண்ட் லெவல் டிஃப்ரெண்ட் டெவல்னு சொல்லுவேன். ஒவ்வொரு லெவலுக்கு நாங்கள் போகும்போதும் அங்கே ஒரு புதுவிதமான பிசாசு இருக்கும் நமக்கு. எல்லாத்தையும் போய் கேட்டு பாருங்களேன், ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அந்த பிரச்சனையை நாம் எப்படி கையாளுகிறோம், அந்த போராட்டத்தை எப்படி கையாளுகிறோம் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் சத்துரு என்ன செய்கிறான், நம்மை அப்படி சூழ்நிலையில் தள்ளி நம்ம எல்லாவற்றையும் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம முடிக்கிறதுக்கு தான் அவன் ட்ரை பண்ணுவான்.
ஆனால் ஆண்டவர் என்ன குறித்தும் உங்களை குறித்தும் அந்த சித்தம் கிடையாது. நம்ம வெற்றி பெறணும்னு விரும்புகிறார் இல்லையா? ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம யோசிக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு பிரச்சனையிலையும் வந்து நமக்கு பக்கத்திலே இருந்து தூக்கி 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 கொண்டு போகணும் அப்படின்னு. ஆண்டவர் அப்படி இல்லை. நமக்கு பலத்தை கொடுத்துருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார், வல்லமையை கொடுத்துருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உன் கூடயே இருக்கிறேன்ப்பா, நான் கூட இருக்கிறேன், நான் வருவேன் உன் கூட, உனக்கு நான் கொடுத்துருக்கிற அதிகாரத்தை என்ன செய்ய நீ பயன்படுத்துன்னு சொல்கிறார். நான் உனக்கு கொடுத்துருக்கிற ஞானத்தை பயன்படுத்து, நான் உனக்கு கொடுத்துருக்கிற வல்லமை அபிஷேகத்தை கர்த்தர் பயன்படுத்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது, தெரிந்து கொள்ளும் போது ஒருவரையும் என்ன செய்ய மாட்டார், வெறுமையாக வைக்கிறதே கிடையாது, எம்டியாக வைக்கவே மாட்டார் இல்லையா? சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுற ஜெபம்லாம் பாருங்கள் அப்படி தான் இருக்கணும். ஆண்டவரே, நான் வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, ஒன்றுக்கும் உதவாத ஆண்டவரே இல்லையா? அப்படி தான் நம்ம சொல்கிறோம். நம்ம எதை சொல்கிறோமோ அப்படி தான் நம்ம இருப்போம் இல்லையா? வெறுமையான பாத்திரம் ஆண்டவரே, நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் இல்லையா? அப்படி ஆண்டவர் என்னை பார்க்குறது இல்லையே. நம்ம ஆண்டவர் பார்க்கும்போது பிரயோஜனம் உள்ளவனாக பார்க்கிறார். என்னை கொண்டு ஏதோ ஒன்றை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறார். ஆகவே தான் என்னை ரட்சித்திருக்கிறார் இல்லையா? என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார், என்னை அழைத்திருக்கிறார். இந்த இடத்துல இருக்கிற நம்ம ஒவ்வொருவர் மீதும் தேவனுடைய ஒரு சித்தம் இருக்கிறது. நமக்கு சித்தம் இருக்கோ இல்லையோ, நம்ம குறித்து நமக்கு ஒரு திட்டம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. பக்கத்தில் வாழ பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு உங்களை குறித்து ஒரு தேவன் திட்டத்தை வச்சுருக்கிறாருங்க. அதை நம்புறீங்களா நீங்கள் இல்லையா? அதை விசுவாசிக்கணும் இல்லையா? அப்போ சில நேரங்களில் நம்ம இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தவுடன் நம்ம என்ன செய்கிறோம், அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நிற்கிறோம். உலகத்து மனுஷர்களை காட்டிலும் இந்த நாட்களை நான் பார்க்குறேன், விசுவாசிகள் தான் ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. உலகத்து மனுஷர் எப்படியோ குட்டிக்கரன் அடித்து மேலே வரணும்னு பார்க்குறானுங்க. எதையோ பண்ணி எதையோ ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்தி மேலே வரணும்னு பார்க்குறாங்க. ஆனால் விசுவாசிகள் மாத்திரம் என்ன செய்கிறாங்க, சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆனால் இந்த காலையில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எழும்பணும்னு சொல்கிறார். நீங்கள் எழும்பணும், நீங்கள் எழும்பணும். இந்த காலை வேளையில் கூட நமக்கு முன்பதாக இருக்கிற சுருக்கமான நேரத்தில் ஒரு 7 காரியங்களை முடிந்தால் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். 7 காரியங்கள் பாருங்கள். நம்ம ஒரு போராட்டத்தில் அந்த வெற்றி பெற வேண்டுமானால் எனக்கு ஒரு சில யுக்திகள் தேவை, ஒரு சில திட்டங்கள் தேவை. சொல்லுங்க, திட்டம் இல்லையா? எனக்கு என்ன பாஸ்டர், திட்டமும் கிடையாது, நோக்கம் கிடையாது. ஏதோ காலையில் எழும்புகிறேன், ஏதோ சாப்பிட்றேன், ஏதோ பொழுது விடியுது, இரவு வருது, அப்படியே போயிட்டுருக்கு. இதில் வேற இங்கே திட்டம் அப்படின்னு சொல்கிறீங்களா? சிலர் அப்படி தான், ஒரு திட்டமும் கிடையாது, ஒரு நோக்கம் கிடையாது, ஏதோ வாரம். சிங்களத்தை சொல்லுவாங்களே, ஒயே இன்னும் ஒயே இன்னும் ஏதோ இருக்கிறோம். அப்படி ஏதோ இருப்பதற்காக நானும் நீங்களும் ஆண்டவர் எங்களை அழைக்கலை. நான் வித்தியாசமாக இருக்கணும், ஆண்டவருக்காக ஒரு பெரிய சாட்சியாக இருக்கணும், ஒரு பெரிய தாக்கத்தை நானும் நீங்களும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன? 7 காரியங்கள் எவ்வளோ சீக்கிரமாக உங்கள் முகத்தில் பகிர்ந்து கொள்ள முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்ன? பதட்டம் அடையக்கூடாது. டோன்ட் பேனிக் இல்லையா? பதட்டம் அடையாதீங்க. வேத வசனத்தை அப்படியே வாழ ஆரம்பிக்கணும். லிவ் த ஸ்கிரிப்சர்ஸ் இல்லையா? வேத வசனத்தை அப்படியே வாழ ஆரம்பிக்கணும். சும்மா வசனத்தை வாசித்தா போதாது, அதை அப்படியே வாழ ஆரம்பிச்சிடணும். பல நேரங்கள் என்ன செய்கிறோம், பதட்டம் அடைகிறோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே என்ன செய்கிறதுன்னு தெரியாது, நம்மளோட வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதுன்னு தெரியாது, நம்ம என்ன எந்த விதமாய் செயல்படுகிறோம் என்பது நமக்கு தெரியாது. அவசரப்பட்டு காரியங்களை செய்கிறோம், பதட்டம் படுறோம், முடிஞ்சு போச்சு எல்லாமே அப்படின்னு நினைக்கிறோம். அந்த நேரத்தில் தான் நமக்கு நிதானம் தேவை. சொல்லுங்கள், நிதானம். நிதானம் இல்லாததுனால தான் என்ன செய்கிறோம், நிறைய காரியங்களை நம்ம இழந்து போகிறோம், அவசரப்படுறோம் இல்லையா? பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 46:10 சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து, சொல்லுங்கள், அமர்ந்திருந்து இல்லையா? அமர்ந்திருந்து. நான் எப்போ அமர்ந்திருப்போம்? நமக்கு எல்லாம் சாப்பிட்டு பிடிச்சோடனே உட்காந்துடியா ஒரு ஓய்வு இல்லையா? ரிலாக்ஸ்டாக உட்காந்துருப்போம். அதுவும் பாருங்கள், சாப்பிட்டு முடித்தோன்னே மத்தியானத்தில் ஒரு குட்டி தூக்கம் போட்டால் அதில் இருக்கிற அலாதி இன்பமே வேறு இல்லையா? ரொம்ப அது என்ன, அது சொல்லவே முடியாது. அவ்வளவு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சொகுசாக இருக்கும் அது
அப்போ சொல்கிறார், நீங்கள் அமர்ந்து இருந்துங்க, பி குவாய்ட், பி ஜென்டில், பி ஸ்டில், இல்லையா? அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், அமர்ந்திருந்து. ஆங்கிலத்தில் அப்படி தான் வாசிக்கிறோம், பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட் அப்படின்றார். அமர்ந்திருந்து. ஒன்றுமே நடக்காதது போல், ஒன்றுமே நடக்காதது போல் இருக்கணும். நவகிருநூத்தரி பேஞ்சோ, கப்பலே கவிழ்ந்தாலும் பரவாயில்ல, ஒன்றுமே நடக்கலை அப்படின்னது போல் இருக்கணுமா? ஆண்டவர் அப்படி தான் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். பாருங்கள், சொல்லுகிறார், அந்த அடுத்த வசனம் சொல்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், இல்லையா? ஐ ஆம் காட் அப்படின்றார் ஆண்டவர். நம்ம பார்த்து சொல்கிறார், என்னது? நான் தேவன். உன்னுடைய சூழ்நிலையை விட நான் பெரிய ஆள், உன்னை விட பெரிய ஆள், உன்னுடைய பிரச்சனையை விட பெரிய ஆள். நீ சந்திக்க போகிற, நீ கேள்விப்பட்ட எல்லா சூழ்நிலைகளை காட்டிலும் நான் பெரியவர். ஐ ஆம் காட் அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? நான் உருவாக்குகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், இல்லையா? பிரச்சனைகளை ஓய பண்ணுகிறவர், கடல் அலைகளை ஓய பண்ணுகிறவர், யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர், வில்லை ஒடிக்கிறவர், ஈட்டியை முறிக்கிறவர். நிறைய காரியத்தை சொல்லிக்கிட்டே போகிறார். அவர் தேவன் என்பதை நம்ம என்ன செய்யணுமா? அறிஞ்சு கொள்ளணும். சும்மா இதை நம்ம ஏதோ ஒரு ஆண்டவர், அப்படி இல்லை. நம்ம ஆண்டவர் விசேஷித்தவர், இல்லையா? எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரு நாமம். பாட்டு மட்டும் பாடுறோங்க, எவ்வளோ அழகாக பாடுறோம், இல்லையா? விசுவாசிகள் எப்போவுமே பொய் சொல்கிறது எப்போ சொல்லுங்கள் பார்ப்போம்? ஆராதனையிலையும் துதியிலையும் தான். ஆண்டவரே நீர் பெரியவர், அப்படியான்னு சொல்லி என்ன செய்வாங்க? நிறைய சொல்லுவாங்க. ஆனால் செயலில் இருக்காது, இல்லையா? வாழ்க்கையில் இருக்காது. வாழ்க்கையில் பிரச்சனை வந்த உடனே நம்ம நினைப்போம், ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரோ, என்னை கைவிட்டுட்டாரோ, இவ்வளவு ஜெபம் பண்ணுறேன், இவ்வளவு பைபிள் வாசிக்கிறேன்னு ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருது, இந்த போராட்டம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? ஒரே புலம்பல் ஆரம்பிச்சிடும். ஆனால் ஆண்டவர் பெரியவர். சொல்கிறார் பாருங்கள், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், இல்லையா? நோ தட் ஐ ஆம் காட். அறிஞ்சு கொள்ளுங்க. எப்படி அவரை டேஸ்ட் பண்ண முடியும்? அவர் கர்த்தர் நல்லவர் என்பதை. அந்த பிரச்சனைக்கு மத்தியில், போராட்டத்துக்கு மத்தியில் அவர் எனக்கு துணை நிற்கிறதினாலே, என்னை தூக்கி எடுக்கிறதினாலே, என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறதினாலே, என்னுடைய கண்ணீரை துடைப்பதினாலே, எனக்கு ஆறுதலாய், சகாயமாய், பக்க பலமாய், பாதுகாப்பாய் இருக்கிறதினாலே அவர் நல்லவர் என்பதை நான் என்ன செய்வேன்? அறிஞ்சு கொள்வேன். அவர் சாதாரணமான ஆண்டவர் கிடையாது. அதான் சொல்லுது, ஆங்கிலம் சொல்லுவாங்க இன்கம்பேரபிள் காட் அப்படின்னு. இணையற்ற தேவன், இணையற்ற தேவன். அவருக்கு நிகராக யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் தேடி பார்த்தாலும் அவரை போல ஒருத்தரை நீங்கள் என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்கவே முடியாது. ஆகவே தான் சொல்லுகிறது, கர்த்தரையே தன் தெய்வமாய் கொண்டு இருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இத்தகைய சீரை பெற்ற ஜனம் வேறு இல்லை, பாக்கியம் உள்ளது, இல்லையா? வேறு கர்த்தரையே தெய்வம் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது, இல்லையா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு இடத்துல கூட வாசிக்கிறோம், கர்த்தரை தெய்வமாக கொண்ட வேறே பெரிய ஜாதி எதுன்னு வாசிக்கிறோம். அப்போ நானும் நீங்களும் இந்த காலையில் அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்கள், சொல்கிறார் ஆண்டவர், நான் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 16:13. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானின் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவர்களும் பெரியவன் அல்ல. 16:13 சரியா? 16:13 16:13. பாருங்க, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சரி, அவனுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது அவர் என்ன செய்வாரா? சரியான பாதையில் எங்களுக்கு நம்மை நடத்துவார், நல்ல ஆலோசனை அவருக்கு தருவார், இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னது? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் என்ன சொல்ல போகிறார்? உங்களோட பிரச்சனை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றார்.
இல்லையா? நம்ம நினைக்கிறோம் நம்ம பிரச்சனை நமக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் பிரச்சனை எனக்கு நல்லாவே தெரியுன்றார். அது மட்டும் இல்லை, உன்னுடைய சூழ்நிலை எனக்கு நல்லா தெரியும். இந்த சூழ்நிலை நீ எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, எப்படி சோர்ந்து போவோம், உன்னுடைய சிச்சுவேஷன், உன்னுடைய சூழ்நிலை எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்றார். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்ல வருகிறார். உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வையும் நான் என்ன செய்திருக்கிறேன், என் கையில் வச்சிருக்கிறேன். இல்லையா? ஒருவேளை நம்ம நினச்சிட்டு இருப்போம் என்ற பிரச்சனைக்கு சான்ஸே இல்லை, முடிகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு என் கையில் இருக்குன்றார். உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு யார் கையில் இருக்குது? அவர் கையில் இருக்குன்றார். He has a solution. நம்ம பல நேரங்களில் நினைக்கிறோம் ஒன்றுமே செய்ய முடியாது, முடிஞ்சு போச்சுக்காது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் தீர்வை வச்சிருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்ன? பரிசுத்த அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அவர் சொல்லுவார், மகனே, பாருங்கள், ஏசாயால கூட வாசிக்கிறோம் இல்லையா, இதுதான் பாதை, இதிலே நடவுங்கள் என்கிற மெல்லிய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள்னு வசனத்தில் வாசிக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்க ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஆண்டவர்? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறார். ஒவ்வொரு நிமிஷம். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடே இருக்கிறார், நம்மோடு வாழ்கிறார், நம்மோடு நடக்கிறார் இல்லையா? ஆகவே தான் இயேசு சுவாமி சொன்னார், நான் போகிறது நலமாக இருக்கு, நான் போன பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களோடே வாசமாக இருப்பாருங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? மெல்லிய சத்தமாக பேசுவார் நம்மோடு. மகனே, இதுதான் பாதை, இதுதான் அப்போ எப்படி நாங்கள் அதை சத்தத்தை கேட்க முடியும்? அமர்ந்திருக்கணும், பதட்டப்படக்கூடாது இல்லையா? பதட்டப்படாமல் இருக்கும்போது ஆண்டவருடைய சத்தத்தை மிகவும் தெளிவாக நாம் கேட்க முடியும். ஹல்லேலூயா. ரெண்டாவது நாம் என்ன செய்யணுமா? சிந்தனை செய்யணும். என்ன செய்யணும்? சிந்தனை செய்யும். சிந்தனை செய்கிறது நிறைய பேருக்கு அதுக்கு ஒரு கைவந்த கலது இல்லையா? என்ன பிரதர் யோசிச்சுட்டு இருக்கிறேன், அந்த விதமான யோசனையை குறித்து நான் சொல்ல வரையில். வாசிப்போம். பிரசங்கி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14 வசனம். அங்கே சாலமோன் சொல்லுகிறான், வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். வாழ்வு காலத்தை என்ன செய்ய? நல்லா என்ஜாய் பண்ணு. ஆனால் தாழ்வு வரும்போது அது என்ன? போராட்டம், பிரச்சனை, வேதனை, கண்ணீர், வறுமை. அப்படி வரும்போது கொஞ்சம் என்ன செய்? யோசி, சிந்தித்துப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சாலமோன் கொடுக்குற ஆலோசனையெல்லாம் பாருங்கள், ரொம்ப சீரியஸாக இருக்கும், ரொம்ப யோசித்து பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்கள், வேதத்தில் வாசிக்கும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு கமா, ஒவ்வொரு முற்றுப்புள்ளி, அதெல்லாம் மிக மிக முக்கியம். ஏன்னா அதில் ஒவ்வொன்றும் நமக்கு ஆழமான கருத்துக்களை, ஆழமான ஆலோசனைகளை நமக்கு அது தருகிறது. படம் சொல்லுகிறது, நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியது நல்லா என்ஜாய் பண்ணு, ஆனால் தாழ்வு வரும்போது உட்காந்து யோசி. ஏன்னா ஒருவேளை நாம் போய்கொண்டு இருக்கிற பாதை, நாம் போராடுகிற அந்த போராட்டம், அதற்கு காரணம் ஒருவேளை நாம இருந்திருக்கலாம். நம்முடைய முட்டாள்தனம், அவசர புத்தி இல்லையா? சில நேரங்களில் நம்ம போகக்கூடாத இடத்துக்கு நம்ம போயிருப்போம், எடுக்கக்கூடாத முடிவுகளை நம்ம எடுத்திருப்போம் இல்லையா? சேரக்கூடாத நபர்களோடு நம்ம சேர்ந்திருப்போம். பல நேரத்தில் நம்ம பிரச்சனை வந்தோடனே நம்ம ஆண்டவரை பார்த்து பேசுகிறோம் இல்லையா? ஆண்டவரே, உமக்கு கண் இருக்கா, காது இருக்கா, இந்த பிரச்சனை நமக்கு தெரியாத, வேதனை நமக்கு தெரியாத, ஆண்டவரை பார்த்து நொந்துக்கிறோம். ஆண்டவர் சொல்லுவார், நானும் உனக்கு போய் மாட்டிக்க சொன்னேன், நீ சும்மா தேவையில்லாமல் போய் என்ன செய்கிற? பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிற. என் ஆலோசனை கொஞ்சம் கேட்டு நடந்திருந்தா நீ இப்படிப்பட்ட ஒரு சிக்கலில் நீ மாட்டிருக்கவே மாட்டேன் இல்லையா? சில நேரங்களில் நம்ம ஆலோசனைகள் கேட்குறது கிடையாது பாருங்கள் இல்லையா? நமக்கு இஷ்டம், நமக்கு தெரியலாம். மேலே நாட்டிலலாம் கேட்டால் சொல்லுவாங்க, திஸ் இஸ் மை பாடி, இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய லைஃப், என்னுடைய வாழ்க்கை, நான் என்ன வேணாலும் செய்வேன் இல்லையா? இது என்னுடைய தீர்மானம், இது எனக்கு யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கேயும் அப்படி தான் இல்லையா? எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி சமுதாயம் அப்படி தான் மாறிக்கொண்டு வருகிறது. எனக்கு யாருடைய ஆலோசனையும் தேவையில்லை இல்லையா? பல நேரங்களில் கொஞ்சம் உட்காந்து யோசித்து பார்க்கணும்.
அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவார். மகனே மகளே, நீ என்னுடைய சத்தத்தை நீ கேட்கல, எனக்கு செவி கொடுக்கலை. நான் உனக்கு சொன்னேன் போகாதன்னு, நான் போகாதன்னு சொன்னேன். இந்த காரியத்தில் கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு, இந்த நபர்களோடு பார்த்து பழகு, இடம் விட்டு பழகு, பார்த்து பேசு, இந்த காரியத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்காத. நான் உனக்கு சொன்னேன் மகனே மகளே, நீ கேட்கல அப்படின்னு அவர் பேசும்போது நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லி மனம் திரும்பணும். ஆண்டவரோடு ஒப்புரவாகணும். ஆண்டோட ஒப்புரவானதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுவார், சரி பரவாயில்ல, நான் உன்னை தூக்கி விடுறேன், உனக்கு உதவி செய்வேன். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தானே. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோமானால், 1:9 வாசிக்கிறோம் இல்லையா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோமானால் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்முடைய எல்லா அநியாயங்களையும் நீக்கி கழுவி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார் இல்லையா? அப்போ ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? சிந்தனை செய்யணும். ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? ஆண்டோட சம்பவத்தை விட்டுட்டு ஓடக்கூடாது. ஒரு பெரிய வேத அறிஞர் சொல்லுகிறார், யூதாஸ் ஒருவேளை மனம் திரும்பியிருந்தா இயேசுவை பார்த்து, இயேசுவே என்னை மன்னியும், நான் தெரியாமல் செய்துட்டேன், நான் யோசிக்காமல் செய்துட்டேன், என்னை மன்னியும் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பானே, ஆனால் அவனையும் மேலே செய்திருப்பார். அவர் மன்னிக்க அவர் தயை பெருத்தவர்னு சொல்லி அந்த பெரிய வேத அறிஞர் சொல்லுகிறார். பேதுரு அதுதான் செய்தான். பேதுரு மனங்கசந்து அழுதானு இருக்கு இல்லையா? மனங்கசந்து அழுதானா, காட்டி கொடுத்துட்டேனே, ஐயோ இப்பேற்பட்ட ஒரு பரிசுத்தரை நான் காட்டி கொடுத்துட்டேனே, மனம் கசந்து அழுதான். வேதத்தில் வாசிக்கிறோம், பேதுருவை போல பயன்படுத்தப்பட்ட வேறே அப்போஸ்தலர்கள் யாருமே இருக்கலை. கர்த்தர் அவனை உயர்த்தி எல்லாம் அவனுடைய பேரை பெருமைப்படுத்தி இல்லையா? பல இடங்களில் வாசிக்கிற பேதுருவை கொண்டு கர்த்தர் செய்த காரியங்களை. அவன் மனம் கசந்து அழுதான், மனம் திரும்பினான். யூதாஸை பொறுத்தவரையில் அவன் மன வருத்தப்பட்டான், ஆனால் மனம் திரும்ப இல்லை. அதனால் என்ன செய்தான்? தனக்கு தானே முடிவை அவன் தேடிக்கொண்டான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் நமக்கு போராட்டங்கள் வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள நம்ம போகிறோம் என்றால் கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பார்க்கணும். ஆண்டவரிடத்தில் நம்ம வரலாம், எந்த சூழ்நிலையில் வரலாம். ஆண்டவரால் நான் எப்போவுமே சொல்லுகிறது ஒரு காரியம் ஒன்று, ஆண்டவரால் மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தேடி பார்த்தாலும் கிடையாது. ஆண்டவரால் மன்னிக்கப்பட முடியாத குற்றம்னு ஒன்றுமே கிடையாது. உண்மையாய் நாம் மனம் திரும்புவோமானால் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரை என்னை மன்னியும் மாரி சொல்லி கேட்போமானால் அவர் மன்னிக்க தயை பெருத்தவராக இருக்கிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் ஜீவனோடு இருப்பதற்கு காரணமே அவர் மன்னிக்க தயை பெருத்தவராக இருக்கிறபடினால தான் இல்லையா? நீதிமான் யாருமே இல்லைன்னு வாசிக்கிறோம் இல்லையா? நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தியாக இருக்கிறதுன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி அவருடைய நீதியினாலே நம்மை தரிப்பித்து வைத்திருக்கிறபடினாலே நாம் இன்றைக்கி ஜீவனோடு இருக்கிறோம். சரி, மூன்றாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆலோசனையை நாட வேண்டும். சீக் அட்வைஸ். ஆலோசனை கேட்கணும். ஆலோசனை இல்லாத இடத்துல பிரச்சனை தான் நமக்கு. வாசிப்போம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 11:14. நீதிமொழி 11:14 தமிழில் வாசிக்கிறோம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் என்னம்மா? சுகம் உண்டாகும். அப்போ ஆலோசனை இல்லாத இடத்துல என்ன செய்வாங்க? ஜனங்கள் விழுந்து போவார்கள். இன்றைக்கி அதுதான் நடக்குது. இன்றைக்கி இந்த உண்மையில் பிரச்சனை என்னென்னு கேட்டால், ஆலோசனை கேட்குறதுக்கு நமக்கு இஷ்டமும் கிடையாது, ஆலோசனை சொல்கிறதுக்கு பலருக்கு கட்ஸும் கிடையாது. என்ன நினைக்கிறாங்க? ஏன் தேவையில்லாத வம்பு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? நம்ம போய் ஒரு ஆலோசனையை சொல்ல போக அவர் அதை எடுத்துக்கிட்டு நமக்கு விரோதமாக போக, இல்லாட்டி சேர்ச்சை விட்டு போக. அப்படி தானே நிறைய பேருக்கு. உங்கள் ஊரில் எப்படியோ தெரியாது, எங்கள் ஊரில் அப்படி தான். கொஞ்சம் ஆலோசனை சொல்லிவிட்டு கொஞ்சம் கடினமாக பேசினா சேர்ச்சை விட்டு மாறி போயிடுவாங்க இன்னொரு சேர்ச்சுக்கு இல்லையா? அதுக்கு நிறைய பேர் கூப்பிட்டு எடுக்கிறதுக்கும் நிறைய பேர் வரிசையாக க்யூவில் நிற்பாங்க. உங்கள் பாஸ்டர் அப்படி தான், அவர்
எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவார் அப்படின்றோம் இல்லையா. அதனால் என்ன செய்கிறது, பிச்சை வேணாம் நாயப்பொடி அப்படின்றோம் இல்லையா. பிச்சை வேணாம் நாயை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும் அப்படின்னு. ஆலோசனை சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு கட்ஸும் கிடையாது, நிறைய பேருக்கு ஆலோசனை கேட்கறதுக்கு வாஞ்சையும் கிடையாது, விருப்பமும் இல்லை. அதுதான் பிரச்சனை. அப்போ தாங்களே தங்களுக்கு ஆலோசனை சொல்லி என்ன செய்கிறாங்க, அவங்க விழுந்து போயிடுறாங்க. ஆலோசனை கேட்டு நடக்கிறது கிடையாது. ஆனால் ஆலோசகர்கள் நிறைய பேர் இருந்தால் சுகம் உண்டாகும். சொல்லுங்கள், சுகம். சுகம்னு சொல்லும்போது நம்முடைய சரீரப்பரகான சுகம் மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஒரு ஆரோக்கியம் உண்டாகும். ஆமென். நம்முடைய திருமண வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய செயலில், வேலையில், எதிர்கால திட்டங்களில் எல்லாத்துலேயுமே நமக்கு என்னது, ஒரு சுகம் உண்டாகும். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஓகே, நான் இதே வசனத்தை நான் மெசேஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆங்கில பைபிள் இருக்குது, மெசேஜ். அதில் எப்படி வாசிக்கிறோம், வித்தவுட் குட் டைரக்ஷன் பீப்புள் லூஸ் their way. The more wise counsel you follow, the better your chances. அப்போ அப்படி என்ன சொல்லுகிறது, நல்ல ஆலோசனை இல்லாத இடத்துல எந்த திசையில் போகணுன்றதையே நம்ம என்ன செய்வோம், அதே தெரியாமல் போயிடும். வலது பக்கம் போகிறதா இடது பக்கம் போகிறதா எங்கே போகிறதுன்னே தெரியாமல் போயிடும், டைரக்ஷன்லெஸ் ஆகிடும், திசை தெரியாமல் போயிடுவோன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இக்னரன்ஸ் யோர் எனிமி, இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் யோர் ஃப்ரெண்ட். அப்படின்னா என்ன, அறியாமை என்பது உன்னுடைய எதிரி இல்லையா. அறியாமை என்பது என்ன, நம்முடைய எதிரி. அதே நேரத்தில் அறிவுரை என்பது என்னுடைய நண்பன் இல்லையா. நிறைய பேர் நம்ம தலையை கொடுக்க விரும்புகிறது கிடையாது. சங்கீதக்காரன் சொல்கிறான் இல்லையா, நீதிமான் என்ன 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 செய்கிறேன், என் சிரசில் குட்டட்டும், என் தலையில் குட்டட்டும்ன்றான் இல்லையா. அதை யோசிச்சு பாருங்க. நம்ம தலையை கொண்டு வந்து கொடுக்கணும் ஒரு சிலர்கிட்ட. நம்ம தலையை கொடுக்குறதுக்கு நம்ம இன்றைக்கி யார்கிட்ட கொண்டு தலையை கொடுக்குறோம், யார் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்கன்னு சொல்லி இல்லையா. அதுக்கு தான் ஒரு கூட்டம் அலையுது. யார் தீர்க்கதரிசனம் சொல்லுவா, எனக்கு ஒரு நல்ல வார்த்தை வராதா. எல்லா நேரத்திலும் நல்ல வார்த்தை வராது பாருங்கள் இல்லையா. ஒரு சில நேரங்களில் ஆண்டவர் கண்டிப்பாக நம்மோடு பேசுவார். மகளே ஒன்று பாதையை மாற்றிக்க, நீ செய்கிறது தவறு அப்படின்னு ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஏன்னா அவர் நம்ம நேசிக்கிறார் இல்லையா. இல்லையா, வசனத்தில் கூட வாசிக்கிறார், தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனே என்ன செய்கிறானா, சிரிச்சிக்கிறான். அடி விழுறது இல்லை, அறிவுரையே நமக்கு அடி மாதிரி இருக்கும். வேத வசனத்தினால தான் நம்ம சிரிச்சிக்கிறார் ஆண்டவர். அவருடைய வார்த்தையினால நம்ம சிரிச்சிக்கிறார். நீ செய்கிறது தப்பு, நீ போகிறது எடுக்கிற முடிவுகள் தவறு, ஆண்டவர் நம்மோடு கண்டிப்பாக பேசுகிறார் இல்லையா, திட்டமாக பேசுகிறார். ஆகவே நமக்கு என்ன தேவை, நம்முடைய ஆலோசனை கேட்கணும். அந்த ஆலோசனை எங்கே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி தேடி பார்த்து அந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ளணும். அதை பெற்றுக்கொள்ளாட்டா நம்முடைய எதிர்காலமே என்ன செய்யும், சில நேரங்களில் பாழாகி போய்விடும். சில நேரங்களில் நாங்கள் திரும்பி ஒரு சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. ஏன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லியிருப்போம், அவங்க கேட்டே இருக்க மாட்டாங்க. குறிப்பாக வாலிப பிள்ளைகள் திருமண விஷயத்தில் தவறான நபர்களை போய் திருமணம் செய்திருவாங்க. நல்ல ஆலோசனை, நல்ல விசுவாசியாக இருப்பாங்க, நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு அழைப்பு இருக்கும், தேவ திட்டம் இருக்கும், தேவ சித்தங்கள் இருக்கும். ஆனால் என்ன செய்கிறதில்ல, பாஸ்டரோட ஆலோசனை கேட்குறதே கிடையாது, நல்ல விசுவாசிகளுடைய ஆலோசனை கேட்குறது கிடையாது. நான் விரும்பிட்டேன். நீ விரும்ப முதல்ல யோசிக்கணும் யாரை விரும்பணும்னு இல்லையா. ஒரு ஒரு வண்டியில் ஒரு பக்கத்தில் எருமையையும் ஒரு பக்கத்தில் ஆட்டையும் கட்ட முடியாது. ரெண்டு பக்கத்துலேயும் சரியான மாட்டை கட்டினா தான் அந்த மாட்டு வண்டி கரெக்டாக போகும், வண்டி கரெக்டாக போகும். சில இடத்துல மாடையும் எருமையும் ஆடையும் கட்டுறது. இப்படி தான் வாழ்க்கை போகுது பாருங்கள். பிறகு 10 வருஷத்துக்கு அப்புறம் யோசிக்கிறது, ஐயோ நான் தப்பை பண்ணிட்டேனே அப்படின்னு. சில நேரத்துக்கு அப்படி தான் யோசிக்கிறோம். நம்ம ஆரம்பத்தில் யோசிச்சிருக்கணும், பல சொன்ன ஆலோசனைகளை கேட்டிருக்கணும். பல நேரங்கள் செய்யக்கூடாத வியாபாரங்களை செய்கிறது, சேரக்கூடாத நபர்களோடு செய்கிறது. பாஸ்டர் சொல்லுவாங்க, ஊழியர்கள் சொல்லுவாங்க, தம்பி கொஞ்சம் கவனம் பார்த்து பழகுங்க, இவர் என்ன எனக்கு சொல்கிறது அப்படின்ட்டு போகிறது. அம்மா அப்பா சொல்லுவாங்க, நமக்கு கேட்குறது கிடையாது.
இஷ்டம் போல் நடக்கிறது. பின்பு நம்ம பாதிக்கப்பட்ட பிற்பாடு சில நேரங்களில் சில காரியங்களை திருத்தவே முடியாது இல்லையா? சில காரியங்களை மாற்றி முடியாது. அது உடைஞ்சது தான் இல்லையா? சிலதை ரிப்பேரை பண்ணவே முடியாது. சீர் பண்ணவே முடியாது. ரிப்பேர் ஆனதுதான். சில காரியங்கள் ஆண்டவர் அதை ரிப்பேர் பண்ணுவார். கர்த்தர் கிருபையாக இறங்கி ரிப்பேர் பண்ணுவார். நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ ஆலோசனை கேட்பது மிக மிக முக்கியம். நான்காவதாக நம்ம என்ன பாருங்கள், ஏசாயா 59:19. அதை நாங்கள் ஏற்கனவே அந்த வசனத்தை வாசிச்சிருக்கிறோம் இல்லையா? இப்போ நான்காவது என்ன, கர்த்தர் என்னுடைய சூழ்நிலையிலே செயல்படுவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னா எதிர்பார்க்கணும். எக்ஸ்பெக்ட் காட் டு மூவ் இன் யோர் சிச்சுவேஷன். என்னுடைய பிரச்சனைக்கு மத்தியில், என்னுடைய போராட்டத்துக்கு மத்தியில், அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் எனக்காக செயல்படுவார் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யணும், எதிர்பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கணும், ஆண்டவர் என்னை மன்னியும், எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டதுனால அவர் எனக்காக இறங்குவார், எனக்காக செயல்படுவார், என்னுடைய சூழ்நிலையை மாற்றுவார், என்னுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைப்பார்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்பணும், விசுவாசிக்கணும், எதிர்பார்க்கணும் இல்லையா? நம்ம முதல் வாசித்த வசனம் என்னது? ஏசாயா 59:19 சொல்லுகிறது, சத்ரு போல் வெள்ளம் போல் வருவான், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வாராம், அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. பிரச்சனை வரத்தான் செய்யும், ஆனால் ஆண்டவர் என் பக்கமாய் நின்று எனக்காக கொடியேற்றுவார். எனக்கு ஒரு நல்ல சம்பவம் எங்கள் அம்மா சொன்ன ஒரு சாட்சி. ஒரு முறை எங்கள் அம்மா ஊழியம் செய்து, அதாவது அவங்க நல்ல டீச்சர், அவங்க பெரிய டீச்சர். அவங்களுக்கு விரோதமாக இருந்த ஒரு மாஸ்டர் என்ன பண்ணிட்டார், அவங்களோட சீட்டில் கொண்டு வந்து செய்வினை தகடு வச்சுட்டார். உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த நாடுகளில் பில்லி சுனி அதுக்கெல்லாம் ரொம்ப நம்புகிற நாடுகள் இல்லையா? அப்போ கொண்டு வந்து செய்வினை வச்சுட்டார். அப்போ ஆண்டவர் அவங்க போய் உட்கார்வதுக்கு முன்பதாக ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உனக்காக நிற்பேன், உனக்கு விரோதமாக எழும்பினவர்களை நான் அதம் பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உனக்கு விரோதமாய் வந்தவர்களை நான் அதம் பண்ணுவேன். நான் பெரிய டீட்டெயில் சொல்ல விரும்பலை. அந்த மனுஷன் வீட்டுக்கு போகிற வழியிலேயே ஏதோ ஒரு எண்ணம் ட்ரெயினில் பாஞ்சு தற்கொலை செய்யணும்னு போயிட்டான். அவனோட கை மட்டும் போச்சுது, நல்ல நேரம் அவன் ஜீவன் தப்பிச்சுது. காரணம் என்னென்னா, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். நான் ஏறத்தாழ 35 வருஷம் ஊழியத்தை கர்த்தர் செய்கிறேன். சிறு வயது முதல் நான் பெரிய ஊழியர்களை பார்த்துருக்கிறேன், இந்த பெற்றார் ஊழியக்காரர்கள். ஆனால் இது வரைக்கும் கர்த்தர் கைவிட்டதை நான் பார்த்ததே கிடையாது. கர்த்தர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல, ஒரு நாளும் விட மாட்டார். பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தர் கைவிட மாட்டார்னு. அவமானம் வரலாம், அசிங்கப்படலாம், நிந்திக்கப்படலாம், ஆனால் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஏன்னா அவர் உண்மையுள்ள தேவன். அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் சொன்னதை செய்கிறவர் இல்லையா? ஆண்டவர் பொய் சொல்லுகிற ஆண்டவர் அல்ல இல்லையா? வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் வசனித்தும் அதை நிறைவேற்றாது இருப்பாரோ. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் வசனித்தும் அதை நிறைவேற்றாது இருப்பாரோ என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கி நம்ம சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம் என்ன, நம்முடைய பரமபிதா என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் என் மீது நோக்கமாக இருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம பெற்றவங்க நம்ம பார்க்குறாங்களோ இல்லையோ பிரச்சனையே கிடையாது. எங்கள் அப்பா, என்னுடைய பரம தகப்பன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, அவர் என் மீதும் உங்கள் மீதும் விருப்பமாக இருக்கிறார் இல்லையா? மனுஷன் நம்ம பகைக்கலாம், அசிங்கப்படுத்தலாம், நம்ம வெறுக்கலாம், ஒதுக்கலாம், ஆனால் அவர் என் மீது பிரியமாக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், அவர் என் மீது பிரியமாக இருக்கிறாருன்னு இல்லையா? ஏன் சொல்லுங்கப்பா, உங்களை இப்படி பேச சொல்கிறேன். அந்த வசனம் அப்படியே உள்ளே போகணும், அந்த வார்த்தை உள்ளே போகணும் இல்லையா? வேதத்தில் கூட வாசிக்கிறோம், நான் விசுவாசித்தேன் ஆகையால் நான் பேசினேன்.
நான் விசுவாசித்தேன், ஆகையால் நான் பேசினேன். நான் அடிக்கடி பேச சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். நீங்கள் சொல்லணும், நீங்களும் விசுவாசிக்கணும், பக்கத்தில் உள்ளவர்களுக்கு அதை அறிக்கையை நீங்கள் செய்யணும். விசுவாசித்தேன், ஆகையால் நான் பேசினேன். ஆகவே கர்த்தர் நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையில் உங்களை வெற்றி சிறக்க பண்ண அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இப்போ கேள்வி என்னென்னா, அவர் ரெடி, நீங்கள் ரெடியா? அதுதான் கேள்வி இல்லையா? அவர் ரெடியாக இருக்கிறார் உங்களை வெற்றி சிறக்க பண்ண, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை முன்னோக்கி நடத்தி செல்ல, உங்களை தூக்கி எடுக்க அவர் ரெடியாக இருக்கிறாரு. நீங்கள் ரெடியாக இருக்கணும் இல்லையா? பாருங்கள், 1 யோவான் 5:4 வாசிக்கிறோம். தேவனால் பிறப்பது எல்லாமே என்ன செய்யுமா? உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வாசிக்கிறோம். பிசாசு செய்கிற காரியம் என்ன? நமக்கு ஒரு சில சர்ப்ரைசஸை கொண்டு வரோம் பாருங்கள். ஒரு சில ஆச்சரியமாக இருக்கும். நம்ம பல நேரத்தில் கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதை மாதிரி தான் நிறைய இல்லையா? நல்ல காரியத்தை செய்யணும்னு யோசிச்சு ஒரு முடிவெடுத்து ஒரு காரியத்தில் காலை எடுத்து வைப்போம், அது முற்றிலும் நமக்கு எதிரடையாக இருக்கும் இல்லையா? உடனே நம்ம என்ன செய்யணும்? அப்படியே சோர்ந்து போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் விட மாட்டார் நம்மளை. ஆண்டவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற அவர் தேவனாக இருக்கிறார். அவன் சத்துருடைய பிளான் எல்லாம் என்னது? ஆண்டவர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவன் திருட வேண்டும், திருட வைத்து என்னை ஆண்டவருக்கு விரோதியாக மாற்ற வேண்டும், ஆண்டவரை மறுதலிக்க வைக்கணும். அதுதான் என்னுடைய பிசாசுடைய திட்டமாக இருக்கான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நரகம் காலியாகி கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நரகம் காலியாகி கொண்டே இருக்கிறது, பரலோகம் நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. ஆமென். அப்போ நரகத்துக்கு அவன் ஆள் சேர்ப்பதிலே ரொம்ப வேகமாக இருக்கிறான். எப்படியெல்லாம் ஜனங்களை வஞ்சிக்க முடியும், எப்படியெல்லாம் ஜனங்களை தன் பக்கமாய் திருப்பிக் கொள்ள முடியும் என்பதிலே அவன் மிகவும் வேகமாய் அவன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். சரி, ஐந்தாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் எழுந்து எதிர்த்து போராட வேண்டும். ரைஸ் அப் அண்ட் ஃபைட் பேக். என்ன செய்யணுமா? எழும்பணும். ரைஸ் அப். பக்கத்தோட பசங்க எழும்புங்கன்னு. நம்ம உட்காந்து இருக்கிற சிச்சுவேஷன்லேயே அப்படியே உட்காந்து சோர்ந்து போய் மடங்கி அப்படியே உட்காந்துருக்கக்கூடாது, எழும்பிடணும். பாருங்கள், நல்ல விஷயத்தை நம்ம ஆட்களுக்கு புரிய வைக்கிறது மிகவும் கடினம். ஒரு கெட்ட விஷயத்தை சொல்கிறது ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு மகிழ்ச்சியான செய்தியை 4 பேருக்கு சொல்லி அவர்களை சந்தோஷத்தில் ஆழ்த்துவது கொஞ்சம் கடினம். ஆனால் சோகமான ஒரு செய்தியை சொல்லி அவர்களை சோகத்தில் ஆழ்த்துவது மிகவும் லேசான காரியம். சினிமாவில் கூட பாருங்களேன், மகிழ்ச்சியான பாட்டுகளுக்கு மவுசு இருக்காது, சோக பாட்டுகளுக்கு தான் மவுசு கூட. கிறிஸ்தவ உலகத்தில் அப்படி தான். ஆலயத்தில் இன்றைக்கி பாடுற பாடல்களை பாருங்கள், பாதி பாட்டு சோக பாட்டு தான் இல்லையா? பாதி பாட்டு சோக பாட்டு தான். நான் எப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், கண்ணீரில் வாழ்ந்தேன், கவலையில் வாழ்ந்தேன், நீர் அப்படி பண்ணினீர், இப்படி பண்ணினீர் இல்லையா? சோக பாட்டுகள். பாட்டு எழுதுகிறவங்களும் சோக பாட்டு தான் கூட எழுதுகிறாங்க. அதுக்கு தான் மார்க்கெட் கூட. இன்றைக்கி நம்ம பாடுறது யாரை பற்றி பாடணும்? ஆண்டவரை பற்றி பாடணும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பற்றி பாடணும். நான் எப்படிப்பட்டவன் என்பது முக்கியமே கிடையாது. அவர் பெரியவர், அவர் உயர்த்தப்படத்தக்கவர் இல்லையா? அப்போ பாட்டுகளை சூஸ் பண்ணும்போது கூட நம்ம என்ன செய்யணும்? பாட்டுகளை தேர்ந்தெடுக்கணும். நான்லாம் நம்ம எங்கள் சர்ச்சில் நான் அதை பண்ணுற பாட்டுகளை பாதி பாட்டை எடுத்து வந்து அப்படியே சர்ஜரி பண்ணுவோம். அப்படியே எல்லாத்தையும் ஆப்ரேஷன் பண்ணி எந்தெந்த வார்த்தைகளெல்லாம் மாற்றணுமா மாற்றி போட்டு தான் நாங்கள் பாடுறது. காரணம் என்னென்னா, நிறைய பாட்டில் அவ்வளவு சோகம், நம்முடைய பிரச்சனையவே பேசிக்கிட்டு இருக்கிறோம். நான் ஒரு ராசி இல்லாத ராஜா இல்லையா, அப்படி பாடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஆண்டவரை பற்றி பாட ஆரம்பிக்கணும். அப்போ எழும்பணும். எழும்பி என்ன செய்யணும்? நான் போராட ஆரம்பிக்கணும். எப்படி போராடுவது? தேவனுடைய வார்த்தையினால் தான். பாருங்கள், யாக்கோபு 4:7 பார்க்குறோம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். பிசாசோடு பேரம் பேசக்கூடாது, பிசாசோடு எதிர்த்து நிற்கணும். பிசாசோடு எதிர்த்து நிற்க வேண்டுமானால் நான் யார் என்பது எனக்கு தெரியணும் இல்லையா?
நான் யார் என்பது எனக்கு தெரியும். எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது, என் பேர் என்ன, என்ன அதிகாரம் என்ன, கர்த்தருக்குள் என்னுடைய ஸ்டாண்டிங் நிலை என்ன, இல்லையா? அது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். என் ஐடென்டிட்டி தெரிஞ்சிருக்கணும், எனக்கு அடையாளம் தெரிஞ்சிருக்கணும். அந்த அடையாளம் தெரிஞ்சிருந்தால் மாத்திரம்தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும், பிசாசை பார்த்து போன்னு சொல்ல முடியும். எனக்கு என்ன அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார், அதை என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும், இல்லையா? பாருங்கள், வசனம் சொல்லுகிறது தெளிவாக, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் என்ன செய்வானா, உங்களை விட்டு ஓடி போவான். அவனுக்கு அவ்வளோதான் தெரியும். அவனுக்கு நின்று பிடிக்கலாம் தெரியாது, ஓடி போயிடுவான். இயேசுவானவரை கொண்டு போய் என்ன செய்தான், பெரிய உப்பரிக்கையில் கொண்டு விட்டான். வசனத்தாலே கொடுத்தார் ஒரு பேச்சு அவனுக்கு, இல்லையா? கொடுத்தாலே ஒரு அடி போட்டார், ஒரு அடி, ஓடி போயிட்டான். வசனம் சொல்லுவது விலகி போயிட்டான்ன்றது. வார்த்தையை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தையினாலே நமக்கு விடுதலை இருக்கிறது. ஆமென். அப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்யணுமா, உட்காந்து சோகப்பாட்டு பாடிட்டு இருக்கக்கூடாது, எழுந்து போராட ஆரம்பிக்கணும். நம்முடைய ஆராதனையில், துதியில் தேவன் நமக்கு தந்த வெற்றிகளை எண்ணி ஸ்தோத்திரித்து அவரை உயர்த்தி அவரை எவ்வளவு மேன்மைப்படுத்த முடியுமோ அவ்வளவு மேன்மைப்படுத்தணும். நம்முடைய ஜெபமும் அப்படி தான் இருக்கணும். நம்முடைய பிரச்சனையை குறித்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, அதுக்குரிய பதிலை பேச ஆரம்பிக்கணும். அவர் என்ன செய்தார், என்ன எனக்காக என்ன செய்திருக்கிறார், என்ன வெற்றியை எனக்கு கல்வாரி சிலுவையில் பெற்று தந்திருக்கிறார், அதை குறித்து நான் பேசணும். சரி, ஆறாவதாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற உங்கள் எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்துங்கள். யூஸ் ஆல் யுவர் வெப்பன்ஸ். என்னென்ன ஆயுதங்களை எல்லாம் தேவன் நமக்கு தந்திருக்கிறாரோ அந்த ஆயுதங்களை எல்லாம் என்ன செய்யணும், பயன்படுத்தணும். ஒரு மனுஷன் யுத்தத்துக்கு போகிறான்னா அவனுக்கு என்ன செய்யணும், அவனுக்கு 2 விஷயம் முக்கியம். அவனுக்கு ட்ரைனிங் தேவை, பயிற்சி தேவை. 2வது அவனுக்கு ஆயுதங்கள் தேவை. அந்த ஆயுதத்தையும் கூட எப்படி பயன்படுத்துவது அப்படின்ற பயிற்சி இருக்கணும். அதை பயிற்சி இல்லாமல் கொண்டு போய் நீங்கள் ஒரு மனுஷங்களை AK-47 எதையோ கொண்டு கொடுத்தீங்கன்னா கூட அவன் எங்கே சுவிட்ச் எங்கே இருக்குது, அது இருக்குது, இங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருப்பான். அது கடையில் என்ன செய்வான், எதிரி தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பான், இல்லையா? அப்போ பயிற்சி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு பாருங்கள், வாசிப்போம் 2 Corinthians 10:4. எங்களுடைய போராயுதங்கள், எங்களுடைய போராயுதங்கள் சொல்லுங்கள், எங்களுடைய போராயுதங்கள். தைரியமாக சொல்லுங்கள், எங்களுடைய போராயுதம். எத்தனை பேர் ஆயுதம் வச்சுருக்கிறீங்க? போராயுதம் இருக்குதா? எல்லாட்டும் போராயுதங்கள் இருக்கிறவங்களை மாற்றம் கைங்க தூக்கி காட்டுங்க பார்ப்போம். மற்றவங்களுக்காக நாங்கள் விசேஷ ஜெபம் பண்ணுவோம். அன்றைக்கி எல்லாருக்கும் ஆயுதங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், சரியா? ஒரு சிலருக்காக ஜெபம் பண்ணணும், விசேஷம் முடிச்சோன்னு பார்ப்போம், சரியா? பாருங்கள், இப்போ எங்களை போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவபலம், சொல்லுங்கள், தேவபலம், தேவபலம் உள்ளவைகளாக இருக்கிறதா. அப்போ மாம்சத்துக்கேற்ற ஆயுதங்கள் கிடையாது. அப்போ ஒரு ஆளோட நம்ம சில நேரத்துக்கு நமக்கு விரோதமாக ஒரு சிலர் எழும்பி வரும்போது நம்ம என்ன செய்கிறோம், அந்த நபரோடு போராடுகிறோம். அந்த நபரோடு போராடுறதுல பிரயோஜனமே கிடையாது. அந்த நபரை பயன்படுத்துகிற சத்துருவோடு போராடணும், அப்படி தானே? அந்த நபரை கொண்டு கிரியை செய்கிற, நமக்கு விரோதமாய், இல்லையா, கிரியை செய்கிற அவன் பாருங்கள், ரூபம் கிடையாது, யாரோ ஒரு ரூபம் தேவை அவனுக்கு, இல்லையா? அதனால் யாரோ ஒரு நபரை பயன்படுத்தி நமக்கு எதிராக அவன் வருகிறான். அவனுக்கு எதிராக நம்ம என்ன செய்யணும், போராட்டம். அப்படின்னா நம்முடைய போராட்டமே ஆவிக்குரிய போராட்டம் தான், சாதாரண போராட்டம் கிடையாது, மாம்ச போராட்டமே இல்லை. பல நேரங்களில் நம்ம சத்துரு நம்ம என்ன செய்ய வைக்கிறான்னா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்ம போராட வைக்கிறான். அவங்களோடையே போராடி 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 நம்முடைய நேரத்தையே நம்ம என்ன செய்கிறோம், வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட முழு கவனத்தை என்ன செய்கிறோம், மாம்சத்தின் மீது, இரத்தத்தின் மீது காண்பிக்கிறோம். ஆனால் அது இல்லை, எனக்கு பின்னால் ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அது என்னது, ஆவிக்குரிய ஒரு போராட்டம். அப்போ அந்த போராட்டத்தில் நான் ஆவிக்குரிய விதத்தில் தான் நான் போராட முடியும், இல்லையா? மனுஷனோட போராடுறதுனா நான் என்னது அடிப்படி படலாம், அதில் பிரயோஜனம் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்களோட ஆயுதத்தை பயன்படுத்துன்னு சொல்லுகிறார். பாருங்கள், எங்களுடைய ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாகிறாமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளதாக இருக்கிறது. என்னென்ன ஆயுதங்கள் நம்ம கையில் இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஜெபம் என்பது ஒரு பெரிய ஒரு ஆயுதம், இல்லையா? ஜெபம் என்பது பெரிய ஒரு ஆயுதம். அந்த ஜெபத்தை பயன்படுத்தலாம். அந்த ஜெபத்திலையும் போய் ஆண்டவரே ஆசீர்வதியும், அம்மாவை ஆசீர்வதியும், ஆட்டுக்குரிய ஆசீர்வதியும், தங்கச்சி ஆசீர்வதியும், புருஷனை ஆசீர்வதியும், இதெல்லாம் சின்ன பிள்ளைகள் ஜெபம் அது, இல்லையா? இப்படி தான் நிறைய பேர் நம்ம ஜெபம் பண்ணுறோம், பேர் ஜெபம் பண்ணுகிறோம்,
இல்லையா? போராடி ஜெபிக்கணும். அந்த திறப்பின் வாசலில் பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, திறப்பின் வாசலில் நிற்கத்தக்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை. ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். அப்போ இன்றைக்கி எப்படிப்பட்ட ஜெப வீரர்கள் நமக்கு தேவை? அந்த இடையில நின்று போராடும். சத்துருவே உனது கரத்தை எடு என்று கட்டளை எடுக்கிறவர்களாக இருக்கணும். பிசாசை நீ தோற்கடிக்கப்பட்டவன், அதை ஞாபகப்படுத்தணவனுக்கு. பல நேரத்தில் பிசாசம் மறந்துடுறான். அவன் இயேசு சிலுவையில் அவன் தலையை நசுக்கி இருக்கிறார் என்பதை என்ன செய்கிறான்? அவன் மறந்து போயிட்டான். மறந்து போயிட்டு தலையை ஆட்டிக்கிட்டு இருக்கான் நமக்கிட்ட, இல்லையா? தலை நசுக்கப்பட்டிருக்கு. அவனுடைய அதிகாரத்தை எல்லாத்தையும், வல்லமை எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார் ஆண்டவர்? அப்படியே பறிச்செடுத்துட்டார், இல்லையா? பறித்தெடுத்திருக்கிறார். அது சொல்லணும், நீ தோற்கடிக்கப்பட்டவன். அந்த சகோதரியை தொடுவதற்கு, அந்த சோதனை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. பிசாசை பார்த்து பேசணும். அப்போ எப்படிப்பட்ட ஜெப வீரர்கள் நமக்கு தேவை? அந்த திறப்பில் நின்று சத்துருவோடு போரிடுகிற ஜெப வீரர்கள் தேவை. துணிந்தவர்கள் தேவை. விசுவாச வீரர்கள் நமக்கு தேவை, இல்லையா? அப்போ ஜெபம் என்பது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதம். அது மட்டும் இல்லை, வேத வசனம், இல்லையா? வேத வசனம் பாருங்கள், வேத வசனம் நமக்கு ஒரு ஆயுதம் தான். அதுக்கு முன்பு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள், மத்தேயு 18:19 வாசிக்கிறோம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை கொடுத்தாலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 18:19. அப்போ 2 விஷயம், ஏதாவது 2 பேர் சொல்லுங்கள், 2 பேர் ஒன்றா சேர்ந்தா உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணுனா அவர்கள் விரும்புகிறபடி அது என்ன செய்யுமா? நடக்கும். ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினார்கள் என்றால் அது நடக்கும், இல்லையா? ஆண்டவர் செய்வார் இல்லையா? உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக செய்வார், நிச்சயமாக செய்வார். பாருங்கள், வேத வசனமும் நமக்கு ஒரு ஆயுதம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இயேசு மத்தேயு இப்போ 4ஆம் அதிகாரத்தில் வாசி அந்த முழு சம்பவத்தையும் வாசிக்கிறேன். 3 விதமான சோதனைகளை குறித்து நான் வாசிக்கிறோம். இயேசுவை கொண்டு போய் உப்பரிக்கையில் விடுறான், மலை மேலே நிப்பாட்டுறான், இல்லையா? பசியில் பாருங்கள், அதுவும் 40 நாள் உபவாசம் பண்ணிவிட்டு, உபவாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 40 நாள் வரவே இல்லை. அதுக்குன்னு 40 days உபவாசம் பண்ண சொல்லி நான் உங்களை சொல்லலை, இல்லையா? அப்படியெல்லாம் போதனை போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லையா? உபவாசம் முடிஞ்சு அவருக்கு எப்போ பசி வந்ததோ அந்த பசி வர நேரத்தில் தான் பிசாசும் வருகுது. பாருங்கள், நமக்கும் அப்படி தான். பாருங்கள், நம்மளுடைய உணவுகள், ஐயோ நல்ல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இல்லையா? நல்ல ஒரு கூலன் குடித்தா நல்லா இருக்குமே. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நம்முடைய பசி வர நேரத்தில், நமக்கு தேவை இருக்கிற நேரத்தில், பண பிரச்சனை, ஐயோ எனக்கு ஒரு 5 ரூபாய் இல்லை, ஒரு 1000 ரூபாய் இருந்தால் நல்லா இருக்குமே. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் சத்துரு நமக்கு சோதனையை கொண்டு வருவான். அவனுக்கு தெரியும், நீ எந்த நேரத்தில் நம்ம அட்டாக் பண்ணுனா நம்மை மேற்கொள்ள முடியும் என்பதை சத்துரு நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறான். ஆகவே தான் சோதனை நேரத்தில் ஆண்டவரை பார்க்கணுமே ஒழிய மனுஷனை பார்க்கக்கூடாது, இல்லையா? பல நேரங்களில் நம்முடைய நண்பரை போல வருவான், நம்ம நேசிக்கிறவனை போல பிசாசு நம்ம மத்தியில் வருவான். அவனுடைய தந்திரங்களை நம்ம என்ன செய்யணும்? இனம் கண்டு கொள்ள வேண்டும். இயேசு அதை நல்லா இனம் கண்டு கொண்டார். ஏன்னா அவனும் வசனத்தை தான் பேசினான். பாருங்கள், அவன் வேறு எதையுமே பேசலை. பிசாசு வசனம், அவன் PhD பண்ணானோ என்ன பண்ணானோ ஆண்டவருக்கு தான் தெரியும். அவன் இன்றைக்கி இருக்கிற வேத வல்லுநர்களை விட அவன் நல்ல வசனத்தை படித்து வச்சுருக்கிறான். வசனத்தை எடுத்துக்கிட்டு வந்து சொல்கிறான், ஆண்டவரே நீர் கட்டளையிட்டால் இந்த கல்லுகளை அப்பமாகும்படி கட்டளையிடும். நீர் மேலேருந்து கீழே குதிச்சா உங்களுடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். வசனம் நல்லா தெரியுது. நீங்கள் வசனம் பேசுகிறவங்கெல்லாம் தேவ மனுஷர் கிடையாது. நீங்கள் பேசும்போது, ஒரு வசனத்தை கேட்கும்போது தேவ ஆவியானவர் உங்களோட பேசணும். இது உனக்கு தானே ஆண்டவர் பேசணும் நம்மளோட உள்ளத்தில், இல்லையா? பல நேரங்களில் நாங்கள் 1 மணி நேரம் பேசுவோம். அந்த 1 மணி நேரம் பேசுகிறதில் ஏதோ ஒரு வார்த்தை அது நம்மோடு பேசும். ஆண்டவர் நேரடியாக நம்மோடு பேசுவார், இல்லையா? இப்போ பாருங்கள், தேவனோட வார்த்தை என்பது மிக மிக முக்கியம். பாருங்கள், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்குறோம், இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் வீட்டில் வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே சொல்லப்பட்டிருக்கு, எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லையா? இன்றைக்கி அந்த ஒரு அம்மா இந்த சங்கீதத்தை வாசித்தாங்க. எனக்கு
என்ன செய்கிறேன்னு தெரியல. அவங்கள பார்க்கும்போதே அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அந்த முழு நினச்சேன் வேத வாசிப்பு குறிப்பிடத்தக்க வேத வாசிப்புன்னு சொன்னோன்னே பைபிளை தூக்கிட்டு வந்து பெரிய அவங்கள பார்த்தோன்னா பெரிய பைபிள் தூக்கிட்டு வர போகிறாங்க. ஒருவேளை பார்வையும் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அதனால் பெரிய எழுத்துள்ள பைபிள்லாம் தூக்கிட்டு வந்து வாசிக்க போகிறாங்க. முழு வசனம் முழு அதிகாரத்தையும் மனப்பாடமாக வாசித்ததை போல் மை காட், எனக்கு இருந்த சந்தோஷமும் ஆச்சரியமும் என்னாலேயே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. எங்கே இருக்குங்க சிஸ்டர், நீங்கள் இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு இன்னமும் அதிகமான ஞாபக சக்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக, இல்லையா? சிலதுக்கு நாங்களே காலையில் சாப்பிட்ட சாப்பாடு என்னன்னு மறந்துடுறோம். கர்த்தர் அப்பேற்பட்ட ஞாபக சக்தியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ வேத வசனம் புஸ்தகத்தில் இருக்கிறத விட இங்கே இருக்கணும், நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். சில நேரங்களில் பைபிளுக்கு கூட நம்ம முக்கியத்துவத்தை கொடுக்கறதே கிடையாது. எங்கேயோ காரில் பூட்டில் டிக்கியில் கிடக்கும் பின்னால் பைபிள். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அதை எடுத்து தூசி தட்டி தடுக்கிறது, இல்லையா? ஒருத்தர் என்ன செய்ய, ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு போனார். சில்வர் ஸ்பூன் கொடுத்தாங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. போகும்போது அந்த சில்வர் ஸ்பூனை காணலை. அந்த வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப கோபமும் துக்கமும். அது எவ்வளவு விலையுள்ள சில்வர் ஸ்பூன், அந்த பாஸ்டர் சுருட்டுன்னு போயிட்டாரே அப்படின்னு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு கழித்து அந்த பாஸ்டர் அவங்க சந்தித்தோன்னா அவங்களால அதை பொறுத்துக்கொள்ள முடியல, கேட்டணும் அப்படின்னு கேட்டாங்க. பாஸ்டர் இப்படி போன வாட்டி நீங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட வந்தப்போ நீங்கள் இந்த சில்வர் ஸ்பூனை இங்கே இருந்தது, அதில் அன்னிலேருந்து அது காணலை அப்படின்னு. அப்போ சொன்னாரான், உங்கள் பைபிளுக்குள்ளே வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு. நீங்கள் பார்க்கலையே அப்படின்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 6-7 மாதமாக பைபிளை திறந்து கூட அவங்க என்ன செய்யலை, பார்க்கவே இல்லை, இல்லையா? அப்படி தான் நிறைய பேர் நம்ம கண்ணாடியை வச்சுட்டு 6 மாதம் தேடுறது. கண்ணாடி பைபிள்லேயே இருந்திருக்கும். ஊரெல்லாம் தேடி பார்ப்போம், வேலையில் தேடி பார்ப்போம், ஸ்கூலில் தேடி பார்ப்போம். ஆனால் நம்ம பைபிளில் தான் இருக்கேன். பைபிளை திறந்து எவ்வளோ நாளாச்சு. சிலர் ஆதியாகமத்தில் வசனம் சொன்னால் வெளிப்படுத்தலில் போய் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் சில இடங்களில் சொல்ல வேண்டியிருக்கு. ஆதியாகமம்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. சிலருக்கு பக்கமும் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா எந்த பகுதின்னு தெரியாது. வேத வசனம் முக்கியம் நமக்கு. இயேசுவானவரே வேத வசனத்தை பயன்படுத்துவாரேயானால் நானும் நீங்கள் வேத வசனத்தை பயன்படுத்துவது எத்தனை அவசியம், எத்தனை அவசியம் யோசிச்சு பாருங்கள். இயேசுவானவரே பயன்படுத்தியிருக்கிறார். அப்படியானால் அவரை விட நம்ம பெரியவங்க கிடையாது, இல்லையா? ஆமேன். சரியா பாருங்கள். அது ஒன்று. கடைசியாக 7வது, வெரி குட், பரவாயில்ல, ஐயோ சாரி. கடைசியாக ட்ரை டு see the big picture. பெரிய படத்தை பார்க்க முயற்சி செய்யணும். என்னை குறித்து கர்த்தர் வச்சிருக்கிற பெரிய திட்டம் என்ன, அதை பார்க்க ஆரம்பிக்கணும், இல்லையா? எனக்காக ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வச்சிருக்கிறார். அதை நம்ம என்ன செய்யணும், அதை யோசிக்கணும், சிந்திக்கணும், அதை குறித்து தியானிக்கணும், பேசணும், அதை குறித்து கனவு காண ஆரம்பிக்கணும். எனக்காக ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார், இல்லையா? பாருங்கள், 2 கொரிந்தியர் 4:17 சொல்லுகிறது, மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல. என்ன சொல்லுகிறது? காணப்படுகிறவைகள் அல்ல. புதிய ஏற்பாட்டில் 2 கொரிந்தியர் 4:17, ரைட்? மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதை சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குறது. இன்னொரு வாட்டி வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அப்போ காணப்படுகிறவைகளை அல்ல. சில நேரம் நம்ம என்ன செய்யறோம், அதிகமான நேரத்தில் நம்முடைய முழு கவனமும் எது நமக்கு கண்ணுக்கு தென்படுகிறதோ, எதை நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோமோ, எதை பார்த்து கொண்டு இருக்கிறோமோ, அதிலேயே நம்முடைய கவனத்தை செலுத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எனக்கென்று இன்னொரு சித்திரத்தை தீட்டி கொண்டு இருக்கிறார். எனக்கு இன்னொரு காரியத்தை வைத்திருக்கிறார், பெரிய காரியச்சா. ஹல்லேலூயா. நான் இந்த காணப்படுகிற நான் அனுபவிக்கிற போராட்டம், வியாதி, பிரச்சனைகள், அதெல்லாம் என்னது? இதெல்லாம் தற்காலிகமானது. எனக்கென்று ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே, அந்த திட்டத்தை நான் பார்க்கணும். ஆண்டவரே, அந்த திட்டத்தை குறித்து யோசிக்கணும், அதை குறித்து ஆசைப்படணும், அதுக்காக அதை குறித்து பேச ஆரம்பிக்கணும், அதை குறித்து சொல்லணும் 4 பேர்கிட்ட. பாருங்கள், ஆபிரகாம் அப்படி தான் பண்ணான். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கும். ஒரு குழந்தை கூட கிடையாது, ஒரு குழந்தை கூட கிடையாது. பாருங்கள், பேரை மாற்றிடுறாரு முதலாவது.
அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் முன்பதாக பேரை மாற்றிடுறார். ஆபிராம் என்றால் என்ன தகப்பன், ஓகே. ஆனால் ஆபிரகாம்னு மாற்றுறார். அப்படின்னு என்ன? திரளான ஜாதிகளின் தகப்பன். சாராய்க்கும் அதே கேஸ் தான். யோசிச்சு பாருங்கள், திரளான ஜாதிகளின் தகப்பன் தெருவில் போகும்போது எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க இல்லையா? பேரை பாரு, ஒரு குழந்தை கூட கிடையாது. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 25 வருஷம். 25 வருஷம் அந்த பேரோடு, திரளான ஜாதிகள் என்ற தகப்பனோடு என்ற பேரோடு சுற்றி வந்திருக்கான், உலா வந்திருக்கிறான். ஆனால் அவன் என்ன சில சோர்ந்து போகவே இல்லை இல்லையா? சாரா ஆண்டி கொஞ்சம் அப்படி ஆலோசனை கொடுத்தாங்க தான். அதில் விலை போராட்டம் இன்றைக்கி வரை எங்களுக்கு இருக்குது இல்லையா? ஆனால் ஆபிரகாம் என்ன சில சோர்ந்து போகவே இல்லை. பல நேரங்கள் அப்படி தான் நமக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை சொல்ல சொல்ல சிலருக்கு அது கிண்டலாக இருக்கும், பரியாசமாக இருக்கும், ஒருவேளை அசிங்கமாக இருக்கும், கேவலப்படுத்துவாங்க, நம்மளோட பேசுவாங்க, பின்னால் போய் சிரிப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நம்முடைய பார்வை மேலே மட்டும் இருக்கணும் இல்லையா? மேலே பார்க்குற பார்வையாக இருக்கணும். அவர் எனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். என்னுடைய சூழ்நிலையை மாற்றுவார், என்னுடைய வேதனையை மாற்றுவார். யோபு அப்படி தான் சொன்னான். ஆண்டவரையே பார்த்துட்டு இருந்தான். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவனுடைய சூழ்நிலையை கர்த்தர் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டார். இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலையை, உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் என்ன, வேதனைகள் என்ன, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு தான் தெரியும் நம்முடைய பிரச்சனை, நமக்கு தான் தெரியும் நம்முடைய கண்ணீர், நம்முடைய அசிங்கம், நம்முடைய அவலட்சணமான சூழ்நிலைகள், நம் கடந்து செல்கிற பாதைகள், கைவிடப்பட்ட நிலைகள், போராட்டங்கள் எல்லாம் நமக்கு தான் தெரியும். ரகசியமாக கண்ணீர் விடுகிறவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஒளிச்சு மறைச்சு எவ்வளவோ ட்ரை பண்ணி நாங்கள் ஒளிச்சு மறைச்சு நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் வச்சிருக்கிறோம். ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அருமையான சகோதரியே, இந்த நாளில் கூட ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க, மனுஷரை பார்க்காதீங்க. நான் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாக கிரியை செய்ய வல்லவர் என்ற வேதத்தில் அவரை குறித்து வாசிக்கிறோம். நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிறவர். இவ்வளவு இருந்தால் போதும் ஆண்டவரை, எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, உனக்காக பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். அது எவ்வளவு பெருசுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு தெரியாது. பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன் ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவர் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் வாசிக்கிறோம். நம்ம 5 இருந்தால் போதும்னு நினைக்கிறோம், ஆனால் அவர் சொல்றாரு 100 இருந்தால் தான் நல்லதுன்றாரு. ஆண்டவர் அப்படி நம்ம மனித எண்ணங்களை வைத்து, சூழ்நிலைகளை வைத்து நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய எதிர்காலங்களை எடை போடுகிறோம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தின்படி பெரிய காரியங்களை நமக்காக செய்ய அவர் திட்டமிடுகிறார். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை யோசிச்சு பாருங்க, நோக்கி பாருங்க, ஆண்டவரோட பேசுங்க. உங்களோட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, இதுதான் என்னுடைய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் ஆண்டவரே, நான் முயற்சி செய்ய வேண்டியதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாத்துலேயும் தோல்விதான். ஆனால் இப்போ உம்மை பார்க்குறேன் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறேன். என்ற சூழ்நிலையில் உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியும்னு நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவரை நம்புங்க. இவ்வளவு காலம் மனுஷரை நம்பினது போதும், இவ்வளவு காலம் மனுஷரை நம்பினது போதும், நண்பர்களை நம்பினது போதும், பக்கத்து வீட்டுக்காரனை நம்பினது போதும். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கட்டும். அவரே நமக்கு ஒத்தாசை நல்கிற தேவன். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட போறதே கிடையாது. என்னை தன்னுடைய உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்திருக்கிறார். தாயின் வயிற்றிலேயே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை ஒருபோதும் அவர் மறப்பதே கிடையாது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலே, நான் உன்னை மறக்கவே மாட்டேன்றார்.
நான் உன்னை மறப்பதே கிடையாது, எருசலேமே உன்னை நான் மறப்பதே கிடையாதுன்றார். அது மட்டும் இல்லை, சொல்றாரு, எருசலேமே நான் உன்னை மறந்தால் எனது வழக்கரம் செயல் இழப்பதாக என்று சொல்லுகிறார். தன் மீதே வாணை இடுகிறார் பாருங்க. அப்பேற்பட்ட தேவன் நமக்கு உண்டு. ஒருவேளை நம்ம சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், நம்மை தெரிந்தவர்கள் எல்லாரும் நம்மை கைவிட்டு இருக்கலாம், மறந்து இருக்கலாம். ஆனால் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் ஒருபோதும் அவர் நம்மை மறப்பதே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நம்முடைய சிறுமையை அவர் நோக்கி பார்க்கிறார். அவர் நம்முடைய சிறுமையை நோக்கி பார்க்கிறார், நம்முடைய வேதனையை நோக்கி பார்க்கிறார். நம்முடைய கண்ணீர் அவருக்கு தெரியும், நம்முடைய போராட்டம் அவருக்கு தெரியும். ஓ ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் இஸ்ரவேலருடைய சிறையிருப்பை அவர் திரும்பும் போது அவர்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தார்கள். பிரியமான சகோதரி, சகோதரியே, உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது. அது ஏதோ சொப்பனம் மாதிரி உங்களுக்கு தெரிய போகிறது. ஏன்னா நீங்க ஆண்டவரை நம்புறதுனால ஆண்டவர் உங்கள் பட்சமாய் அவர் இறங்கி வருகிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ண அவர் வருகிறார். நீங்க பேசுவது நீங்க தான், ஆனா அவர் உங்களுக்கு உள்ளாக இருந்து பேசுகிறார். நீங்க நடக்கிறது நீங்க மட்டும் தனியே நடக்கிறது போல தெரியும், ஆனால் அவர் அருகிலேயே வந்து கொண்டு இருக்கிறார், அருகிலேயே வந்திருக்கிறார். பல நேரங்களில் எம்மாவூஸ் சீஷர்கள் எப்படி நடந்து போகும்போது இயேசு அருகிலே நடந்ததை அவர்கள் அறியாமல் இருந்தார்களோ, அதை போல தான் நாமும் பல நேரங்களில் இயேசு நம்மோடு நடக்கிறத நாம் அறியாமல் இருக்கிறோம். ஆனால் அருமையான சகோதரி, சகோதரியை பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் வெட்கப்படுவதே கிடையாது. ஓ வெட்கப்படுவதே கிடையாது. ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் என்று பெருமையாக உரிமையோடு சொல்லுகிறார். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் வெட்கப்பட போகிறதில்லை, நம்ம வெட்கப்பட போறதே கிடையாது. வெட்கம் நமக்கு உரியதில்லை, வெட்கம் நமக்கு உரியதில்லை, அது சத்துருவுக்கு உரியது. அவன் தான் வெட்கப்பட்டு போவான். போராடி 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 வெட்கப்பட்டு போவான். இயேசுவோடு சிலுவையில் போராட நான் வெட்கப்பட்டு போயிட்டான். இன்னைக்கு நம்மோடும் வெட்கப்பட்டு போயிடுவான். தைரியமோட கண்கள் இயேசுவின் மீது இருக்கட்டும், கர்த்தர் மீது இருக்கட்டும். அவர் எப்போது நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.